நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும். வீடியோ போடாத இருக்கிறதுக்கு சாரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து செல்வம் பெருக அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் குடி இருக்கிறதுக்கு செய்யக்கூடியவை மற்றும் கூடாதவை விஷயங்கள் என்னன்றதை நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக அனைத்து செல்வங்களிலும் குடியிருப்பவள் மகாலட்சுமி. அவளுடைய சௌபாக்கியம் தனம் தானியம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அவளை வந்து அஷ்டலக்ஷ்மியாக நம்ம வழிபடுறோம். இதை வந்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்துடன் நிறைந்திருக்க லக்ஷ்மி தேவியை வந்து வரவேற்கும் அனைத்து முயற்சிகளும் நம்ம மேற்கொள்ள வேண்டும். லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான பொருட்களாக நம் முன்னோர்கள் நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க வந்து முறையாக கடைப்பிடிச்சிட்டு வரவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை முறையாக கடைப்பிடிச்சிட்டு வரவங்க அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே வாங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வீட்டில் மளிகை சாமானம் வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மஞ்சளை தான் வந்து வாங்கணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு தாங்க. பார்க்கடலில் பிறந்தவ லக்ஷ்மி. அதுபோல் கடலிலிருந்து கிடைக்கும் உப்பு மகாலட்சுமியின் வடிவமாக போற்றப்படுகின்றது. அதனால தான் பணத்தை எப்படி நம்ம பாதுகாப்பாக ஒரு வாங்கிறது கொடுக்குறதுன்றது வச்சுருக்குறோமோ அதே மாதிரி வந்து உப்பையும் வந்து அவ்வளவும் பணம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உப்பும் நம்ம வந்து அவ்வளோ முக்கியமாக நம்ம வீட்டில் வைக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா உப்பு ஜாடியில் வந்து உப்பு கொட்டி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வியாழன் வெளியில் கொட்டி வைப்பாங்க. அதை விட நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உப்பு ஜாடியில் உப்பு கொஞ்சமாக இருக்கும் பொழுது நீங்கள் கொட்டி வைக்கும் பொழுது அதில் ரொம்பவே ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும். அந்த வீட்டில் எப்போவுமே உப்பு ஜாடியில் உப்பு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணுமே தவிர்த்து குறையவே கூடாது. கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சுனால நிரம்ப கொட்டி வச்சுக்கிட்டே இருங்க. அதுவும் அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கொட்டி வைக்கும்போது ஐஸ்வர்யமும் அந்த வீட்டுக்கு கிடைக்குன்றது சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். சமையல் ரூமில் தான் வைப்பாங்க. ஒரு சிலர் இது எண்ணெய் பிசுறு இருக்கும், அது கீழே அந்த ஜாடியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது சாம்பார் சிந்தியிருக்கும், ஏதாவது தண்ணி சிந்தியிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அசுத்தமாக இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜாடிக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ரோஜாப்பூ இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த பூ கிடைக்குதோ அந்த ஜாடிக்கு நீங்கள் வச்சு அதை வணங்கும்போது லக்ஷ்மி அம்மா மனம் குளிர்ந்து அந்த வீட்டிலே இருப்பாங்கன்றது, அந்த அந்த வீட்டை விட்டு போகாமல் மனசே வராத அந்த வீட்டிலே இருப்பாங்கன்றது ஐதீகம். கல் உப்பு பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வைக்கக்கூடாது. செல்ஃப் மேலே வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பாக்ஸில் சேஃபாக இருக்கட்டும்ன்ட்டு மேலே வைப்பாங்க. அப்புறம் வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம உப்பு வந்து கை கெட்டின தூரத்தில் கீழே தான் வைக்கணும். அது கால் மீதி படாத இடமா இருக்கணும். கீழே தான் வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். எப்போவுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு கீழே தான். அதே மாதிரி பெருமாளுக்கு கீழே தான் வந்து லக்ஷ்மி அம்மா அமர்ந்திருப்பாங்க. அதனால தான் எப்போவுமே உப்பை கொண்டு மேலெல்லாம் வைக்கக்கூடாது, கீழே வைக்கிறதா சம்பிரதாயம். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா சமையல் அறையை வந்து ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். எப்போவுமே வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா எப்போவுமே அந்த செய்கிற அடுப்பை வந்து சமையல் செய்கிற அடுப்பாங்கறையை வந்து ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். எப்போவுமே கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும்.
ஒரு முழம் பூ எடுத்து வைக்கிறதுல ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அக்னி தேவன் வந்து நமக்கு ரொம்பவே அருள் புரிவார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ்ஜு அசைவம் எல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து அந்த அடுப்பாங்கரையை வந்து தொடச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம மற்ற வெஜ்ஜு செய்கிற அன்னைக்கு நம்ம விட்டுட்டு அடுத்த நாள் கூட நம்ம அதை க்ளீன் பண்ணலாம். ஆனால் நான்வெஜ்ஜு சமைச்சதுக்கப்புறம் அதை உடனே அந்த அடுப்பை மொழுகி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் பொழுது வீட்டில் தரித்திரம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு. நம்ம டெய்லியும் என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்து பூஜை செய்வோம். எல்லா பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம அந்த நாளை வந்து தொடங்குவோம். நம்ம என்ன பூஜைகள் செய்தாலும் ஆராதனைகள், தீப ஆராதனைகள், அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு கைப்பிடியாவது துளசி கொண்டு நம்ம அந்த பூஜையை செய்யும் பொழுது அந்த பூஜை வந்து நிறைவான பூஜையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சமைத்த உணவுகளை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு தான் வந்து உணவு பரிமாறணும், உணவு உண்ணவும் வேண்டும். அதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா சமைச்ச பாத்திரத்தோடு கொண்டு வந்து வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடும், ரொம்ப கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சமைச்ச பாத்திரத்துலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை கொண்டு வந்து வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்பவே வீட்டில் வந்து நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வந்து தலை வாரிக்கிட்டே இருக்கக்கூடாது, பேன் பார்க்கக்கூடாது, துணி வந்து தைப்பது கூடாது, நகம் வெட்டுதல் செய்யவே கூடாது. அது தரித்திரத்தை தான் விளைவிக்கும் அந்த வீட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே எல்லா பொருளுக்கீழேயும் க்ளீனாக பெருக்கி சுத்தமாக அதை முறத்தில் வாரி கொண்டு போயிட்டு நம்ம டஸ்ட்பினில் போடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவி பார்க்குறது, ஒரு பேசுகிறது அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, குப்பைகளை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வாரிக்கலாம் அப்படின்றத விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம குப்பையை பொறுத்த வரலையும் அதை அழகாக பெருக்கி வாரி கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும். இன்னொன்று, மூலை முடுக்கலெல்லாம் வந்து குப்பையை ஒதுக்கிட்டு பெருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது ஒரு விசேஷ நாளில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தூரம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஏன் அந்த மாதிரி வந்து இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, நான் இந்த ஃபங்க்ஷன் செய்யணும், இதை நான் இந்த பூஜை பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து வீட்டு தூரம் வந்து ஏற்படும். ஏன் வந்து குப்பையை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பெருக்கும் பொழுது கடவுள் நினைப்பாராம், ஒரு குப்பையே வந்து ஒதுக்கிட்டு ஒரு சுத்தபத்தமாக இல்லாத இருக்கிறாங்க பட்சத்தில் நமக்குன்னு செய்கிற ஒரு பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க எவ்வளோ ஒரு சுத்தமாக செய்வாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 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 ஃபங்க்ஷனை அவங்கள அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்ற கணக்குக்கு வீட்டு தூரத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரி நம்மளை உட்கார வைப்பாங்க மூலையில். அப்படின்ற கணக்குக்கு தான் வீட்டை எல்லாமே மூலை முடுக்கிலலாம் பெருக்கி வாரிடணும் அப்படின்றது சொல்லுவாங்க பெரியவங்க. லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி தேவியினோட அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா, நீங்கள் ரெகுலராக வெள்ளிக்கிழமையில் பூஜை புனஸ்காரம் செய்வீங்க இல்லையா, அதையே வந்து வியாழக்கிழமையில் லக்ஷ்மி அம்மாவுக்குன்னு தனியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு வாரம் இல்லை 2 வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து பணப்புழக்கன்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி புதன்கிழமையில் குபேரனுக்கு வந்து பூஜை நீங்கள் செய்யும் பொழுது அவருக்கு மஞ்சள் குங்குமம், குபேர பொம்மையாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது, அது அவருக்கு பிடிக்காது. அந்த பென்சூய் சாத்திரப்படி மஞ்சள் குங்குமம் இல்லாத வெறும் பொம்மையை வைத்து நம்ம பூஜைகளை செய்யணும். மலர்களை சாத்தலாம், வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் மலர்களை வந்து குபேரனுக்கு சாத்தலாம். அது கூட லட்டு வந்து பார்த்திங்கன்னா குபேரனுக்கு ரொம்ப விருப்பமான லட்டு. நீங்கள் புதன்கிழமை ஒரு லட்டு வந்து குபேரன் முன்னாடி நீங்கள் வச்சு பாருங்கள், அவர் ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு உங்களுடைய
பண பிரச்சனையும் உங்களுடைய பண கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி வந்து குபேரனுக்கு இருக்குது. நீங்கள் நாணயம் கொடுக்கறத விட அந்த லட்டு கொடுத்தீங்கன்னாவே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவார், விரும்பி ஏற்றுக்கவும் செய்வார். அவர் மனசு குளிர்ற மாதிரி வயிறும் குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து எப்பொழுதுமே பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து புதன்கிழமையில் செய்யுங்க. 7.5 சனி ஒரு சில ராசிகளுக்கு நடக்க ஆரம்பிக்கும், இல்லை ஒரு பாதி முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் காலில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கயிறு கட்டலாம், அல்லது கையில் கருப்பு கயிறில் கட்டலாம். இந்த மாதிரி நம்ம கயிறு கட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா சனியின் பார்வையினுடைய தாக்கம் வந்து குறையக்கூடும், அந்த கஷ்டத்தை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாருன்றது வந்து ஐதீகம். ஒரு சிலருக்கு வந்து கோவிலுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து இஷ்ட கோவில்னு ஒன்று இருக்கும். இந்த கோவில் போயிட்டு வந்தால் என் மனசு ஆறுதலாக இருக்கும், அங்கே கொடுக்குற பிரசாதம், அங்கே கொடுக்குற நெய்வேத்தியம், அங்கே கொடுக்குற கையில் கட்டிக்கிற கயிறு, அங்கே கொடுக்குற விபூதி குங்குமம் எதுவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த இடத்துல வந்து எப்போவுமே அடிக்கடி போயிட்டு வருவாங்க, மன சங்கடமாக இருக்கிற சமயத்தில், இல்லை சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில். அந்த மாதிரி போயிட்டு வரும்பொழுது கயிறு கொடுப்பாங்களே எங்களா கோவிலில், அந்த கோவிலேருந்து வாங்கிட்டு வர கயிறு வந்து நம்ம கையில் கட்டும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த சாமியை நினச்சி வாங்கிட்டு வரீங்களோ அந்த சாமியினுடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் மட்டும்தான் அந்த கயிறில் இருக்கும். 40 நாளுக்கு அப்புறம் வந்து அதை கழட்டிட்டு தண்ணியில் போட்டலாம், இல்லை கால் படாத இடத்துல வச்சுட்டு வேறு ஒரு புது கயிறு கட்டும் பொழுது அதனுடைய வீரியம் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம 40 நாள் கழித்து அதுக்கப்புறம் கட்டுறது வந்து அந்த கயிறுக்கு பலன் இல்லாமல் போகும். வீட்டில் நம்ம தொடப்பம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த தொடப்பத்தில் வந்து லக்ஷ்மி அம்மா வாசம் செய்யறதா வந்து அர்த்தம். எப்போவுமே கதவுக்கு பின்னாடி வைக்கணும், கீழே படுக்க போடக்கூடாது, தாண்டக்கூடாது, மிதிக்கக்கூடாது அப்படின்றது பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து தொடப்பத்தை வந்து கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தலைமுடியெல்லாம் அந்த தொடப்பத்தில் இருந்துச்சுன்னா அதை முதல்ல எடுத்து போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை பெருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாசல் படியிலேருந்து வீட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகணுமே தவிர்த்து வீட்டு உள்ளேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாது குப்பையை. நம்ம வீட்டில் காசு தங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம குப்பையாக இருந்தாலும் வீட்டு உள்ளேருந்து அந்த மெயின் கேட்டில் இருந்து நீங்கள் வீட்டு எந்த இடத்துல எப்போவுமே கூட்டி வாருவீங்களோ உங்கள் சமையல் ரூம்க்கு அந்த மாதிரி இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டு தான் அந்த குப்பையை வாரி டஸ்ட்பினில் போடணும். உள்ளேருந்து எல்லாத்தையும் பெருக்கி கொண்டு வந்து வெளியில் வாசப்படியில் வாரி கொண்டு வெளியில் கொட்டக்கூடாது. இந்த மாதிரி செய்யும் பொழுது பணம் வந்து வீட்டில் தங்காதுன்றது சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கை என்னும் ரதத்தை செலுத்தும் பொழுது நம் வேகத்தை குறைக்கவே சிலர் வேக தடையாக பாதையின் குறுக்கே வருவார்கள். புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே அத்தகைய தடைகளை தகர்த்தெறிந்து சரியான பாதையில் சீறிப்பாய இயலும் என்ற வரிகளோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.